தற்போது மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வங்கிகள்ல பணம் எடுக்கக்கூடிய நபர்களின் கைகள்ல மை வைக்கிற நடைமுறையை இன்று முதல் மத்திய அரசு அமல்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய கருத்து? இது ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கருப்பு பண முதலைகள் தாங்கள் குவித்து வைத்திருக்கக்கூடிய கருப்பு பணங்களை பல வழிகளிலே அதை வெள்ளையாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த முயற்சி அரசாங்கத்தை ஏமாற்றுவது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாற்றுகின்ற செயல். தாங்கள் செய்த தவறுகளிலிருந்து தப்பிக்கக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய இத்தகைய நபர்களை அடையாளம் காணக்கூடிய வகையில் இது போன்ற முயற்சிகள் கட்டாயமாக எடுத்தாக வேண்டும். இதன் மூலமாக கருப்பை வெள்ளையாக்கக்கூடிய முயற்சி தடுக்கப்படும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஒரு சில பேர் வர முடியாத ஒரு நிலையில ஒப்புதல் கடிதம் கொடுத்த சில பேரை வங்கிக்கு அனுப்புவாங்க. சில முதியவர்கள் கூட வர முடியாது. அது போன்ற சமயங்கள்ல இதெல்லாம் பாதிக்கப்படும். உதவி செய்யணும்னு நினைக்கிறவர் உதவி செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? அங்கீகரிக்கப்பட்ட கடிதம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாச்சு, அதை பற்றி எப்படி செய்யுது அப்படிங்கறத பற்றி நிச்சயமாக யோசிப்பாங்க. ஆனால் அதே நேரத்துல அந்த ஒரு சில தவிர்க்க முடியாத விஷயங்களை, இந்த எக்ஸெப்ஷனல் கேஸை வச்சுக்கிட்டு நாம ஒட்டுமொத்தமான உள்ள விஷயங்களை கைவிட முடியாது. ஒரு முறை மை வைச்சா அப்புறம் அந்த நபர் எத்தனை நாட்களுக்கு பிறகு பணம் எடுக்கலாங்கிற தெளிவான அறிவிப்பும் கிடையாது. அப்போ மிக குறைவான அமௌண்ட் தான் இப்போதைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பணம் எடுப்பதற்கு 4500 ரூபாய் தான் அதிகபட்சமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு முறை கையில மை வைச்சாச்சுன்னா அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு அவரால் எடுக்க முடியுங்கிற நடைமுறை சிக்கல் இருக்கு. இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், ஏற்கனவே நகர பகுதிகள், மாநகர பகுதிகள் இதெல்லாம் எந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு தவறான செயல்கள்ல பல பேர் ஈடுபட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் நல்லாவே தெரியும். அதனால அது போன்ற விஷயங்களை தடுக்கிறதுக்கு இது நிச்சயமாக பயன்படும். ஆனா சாதாரண மக்கள் தொடர்ந்து போய் அவர்கள் தொல்லைப்படக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நான் கருதுகின்றேன். வங்கி ஊழியர்கள் தரப்புல இருந்தோ இல்ல வங்கி அதிகாரிகள் தரப்பு அந்த சங்கங்களை சேர்ந்த தலைவர்கள் பேசுற போது கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்க எந்த விதமான பாதிப்புக்கும் இதனால உள்ளாக மாட்டாங்க, சாமானிய மக்களுக்கு தான் இது பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி வங்கிகள்ல இருக்கக்கூடிய தகவலை கேட்கிற போது எங்களுக்கு ஏற்கனவே பணியாளர்கள் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, இப்ப இந்த நடைமுறை மூலமாக இன்னும் எங்களுக்கு கூடுதலான பணிச்சுமை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும், எல்லையில ராணுவத்தை சேர்ந்தவர்கள் வருஷம் பூரா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பணியில, அந்த குளிர்ல, எவ்வளவு கடுமையான ஒரு நிலைமையில வருடம் பூரா நாட்டை காப்பாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வங்கியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஊழியர்கள் செய்யக்கூடிய பணி நாட்டை பொருளாதார ரீதியில காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தம் என்று சொல்லிதான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வங்கி ஊழியர்கள் நிச்சயமாக இதை சுமையாக எடுக்க மாட்டார்கள். சில பேர் குடும்ப சூழ்நிலைகள் காரணமாட்டு சில கஷ்டங்கள் இருக்கலாம், அதையும் கூட அவர்கள் தாங்கிக் கொள்கின்றார்கள். அதற்காக அவர்கள் பெருமைப்படுத்தப்பட வேண்டியவர்கள், கௌரவப்படுத்தப்பட வேண்டியவர்கள், அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். நிச்சயமா. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி.